ஹாய் மக்களே, இன்றைக்கி நாம் இந்த மெர்லின் ஃபிஷ்ஷை பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போ இங்கே கிடக்கிற பார்த்தீங்கன்னா எல்லாமே பிளாக் மெர்லின் சொல்லக்கூடிய மீன். இது நம்ம ஊரில் மயில் கோலான்னு சொல்லுவாங்க, அப்புறம் இதை முள்ளங்கட்டைன்னு சொல்லுவாங்க. இந்த மீன் பார்த்திங்கன்னா எல்லாமே இந்த பில் ஃபேமிலியை சேர்ந்தது, பில் ஃபிஷ்ஷுன்னு சொல்லுவாங்க, பில் ஃபிஷ் ஃபேமிலியை சேர்ந்தது. அதுன்னு சொன்னால் அந்த கொம்பு இருக்கிற மீனை தான் பில் ஃபிஷ்ஷுன்னு சொல்கிறது. அதில் தான் அந்த மயில் மீன் வரும், அப்புறம் அந்த ஸ்வாட் ஃபிஷ் பன்னிக்கட்டைன்னு சொல்லக்கூடிய இது எல்லாமே பில் ஃபிஷ் ஃபேமிலியை சேர்ந்தவங்க தான். ஆனால் அந்த பில் ஃபிஷ் ஃபேமிலியில் உள்ள எந்த மீனுக்குமே இந்த ஸ்கெயில்ஸ் கிடையாது. ஸ்கெயில்ஸ்னால் மீனுக்கு மேலே இருக்கிற செல்லுன்னு சொல்லுவாங்க, அந்த ஸ்கின்னுக்கு மேலே இருக்கிற செல்லு. ஆனால் இந்த மீனுக்கு மட்டும்தான் அதுக்கு ஸ்கெயில் வர்றது, இந்த பிளாக் மெர்லின் ஃபிஷ்ஷுக்கு. அப்புறம் இந்த மயில் மீனுக்கு ஸ்வாட் ஃபிஷ் இதுக்கு பார்த்தாலுமே எதுக்குமே அந்த ஸ்கெயில்ஸ் கிடையாது. இதுக்கு இந்த மாதிரி ஸ்கெயில்ஸ் இருக்கிறனால தான், முள் மாதிரி இருக்கிறனால தான் இதை முள்ளங்கட்டைன்னு சொல்லுவாங்க. அப்புறம் இந்த இதுக்குமே வராது. இந்த மீன் வந்து பார்த்திங்கன்னா சுமார் 700 கிலோ வரைக்கும் வளரக்கூடிய மீன் இது. இப்போ இங்கே பழக்கிறதுனா இந்த ஒரு மீன் வந்து 230 கிலோ வரும். இந்த ஒரு மீன் மீதி எல்லாமே 70 கிலோ 80 கிலோ அந்த மாதிரி சைஸ் தான் இங்கே கிடக்கிறது. அப்புறம் இது வந்து இதுவும் பிளாக் மெர்லின் தான், ஆனால் இது வந்து சின்ன சைஸ் 35 கிலோ 40 கிலோ அப்படி தான் வரும். அப்புறம் கடல்லையே மிகவும் வேகமாக ஓடக்கூடிய மீன் எதுன்னு கேட்டிங்கன்னா இந்த பிளாக் மெர்லின் ஃபிஷ் தான். செயில் ஃபிஷ்ஷு ஓடும், ஆனால் அதை விடைக்கும் இந்த மீனோட ஸ்பீடு தான் ரெக்கார்டாக இருக்குது. இது வந்து மணிக்கு 129 கிலோமீட்டர் ஸ்பீடு வரைக்கும் இந்த மீன் ஓடினதாக ரெக்கார்ட் ஆகிருக்கு. அப்போது கடலில் வேகமாக ஓடக்கூடிய மீன் வந்து இதுதான் பிளாக் மெர்லின் ஃபிஷ். அப்போ மெர்லின் ஃபிஷ்ஷில் நிறைய டைப் இருக்குது. அப்புறம் நாங்கள் இந்த செம்பருத்தி கட்டை பரப்பக்கட்டை இப்படிலாம் சொல்லுவோம். அப்புறம் இந்த மீனை பார்த்திங்கன்னா இந்த ஒரே ஒரு மீனோட வித்தியாசம் என்னென்னு பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மீனுக்கும் அதோட மீட் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். எல்லா கட்டையோட மீட் வந்து சேமாக இருக்காது, அதோட டேஸ்ட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அப்புறம் அதோட கலர் பார்த்திங்கன்னா அதுவும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதனால் இந்த மீனை மட்டும் வாங்கும்போது நம்ம செக் பண்ணி தான் வாங்கணும். இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து ரெண்டுமே மெர்லின் ஃபிஷ் தான். இது வந்து இதான் முள்ளங்கட்டை, இது வந்து பிளாக் மெர்லின். அப்புறம் இது வந்து ஒயிட் மெர்லின்லாம் சொல்லுவாங்க. இது எங்கள் ஊரில் தலைக்கட்டைன்னு சொல்லுவாங்க. இந்த மயில் மீன் மாதிரி தான் இந்த மீன் இருக்கும், ஆனால் இதோட ரெண்டோட மீட் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இந்த மீனுக்கு பார்த்திங்கன்னா இதே மாதிரி இந்த ஸ்கெயில் கிடையாது, இந்த செல்லுன்னு சொல்லக்கூடியது இந்த கட்டைக்கு வராது. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க.